friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான பருப்பு பொடி. ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு ஸ்டைலில் இந்த பருப்பு பொடி செய்வாங்க. பட் இந்த ஆந்திரா ஸ்டைல் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் கிடைக்குங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பைசியான பருப்பு பொடி. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் சுட சுட சாதத்தோட அந்த பருப்பு பொடி சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு அந்த பருப்பு பொடி ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்பைசியான பருப்பு பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல 3 விதமான பருப்புகளும் ஸ்பைசஸும் சேர்த்து ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியான பருப்பு பொடியாகவும் செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பக்குவமாக செஞ்சு வச்சுக்கிட்டா 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக கெடாது, நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரெசிபி இது. ஸோ இப்போ வாங்க பருப்பு பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு இரும்பு கடாய் வச்சாச்சு. இந்த அழகான கேஸ்டைன் பேன் நான் தோசைக்கல்.comலேருந்து வாங்கினேன். அதோட ஷாப்பிங் ஹால் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்ல தரமான ப்ரீ சீசன் கேஸ்டைன் பேன்ஸ் எல்லாம் தோசைக்கல்.comல நல்லா கிடைக்கிது. ஸோ வேணுங்கிறவங்க விசிட் பண்ணி பாருங்கள், கீழே நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ கடாயில் ஃபஸ்ட்டாக நம்ம துவரம் பருப்பு வறுத்தரலாம். இங்கே 1 கப்புக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விடுறேன். நல்லா செவக்க வறுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி இரும்பு கடாயிலெல்லாம் போட்டு வறுக்கும் போது நல்லா ஒரு ஈவனாக வறுபடும். ஒன்ஸ் இரும்பு கடாய் நல்லா சூடாயிருச்சுன்னா அடுத்தடுத்த பொருட்களை போட்டு ஈஸியாக வறுத்தெடுத்துடலாங்க. ஸோ நல்லா இந்த இரும்பு கடாய் சூடாயிடுச்சு. இப்போ துவரம் பருப்பு நல்லா வறுத்துட்ருக்கிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து விடணும். இப்போ 3-4 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. பருப்பு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 1-2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டோம்னா நல்லா ஃபுல்லாக பொரிஞ்சு செவந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற போட்டுடலாம். அப்புறம் அடுத்த பருப்பு வறுக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து ஆற போட்டுடலாம். அடுத்தது பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது தோல் நீக்கின பச்சைப்பயிறு பாசிப்பருப்பும்போம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பருப்பு பொடியில் கண்டிப்பாக பாசிப்பருப்பு சேர்த்து வறுத்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பாசிப்பருப்பு துவரம் பருப்பை விடவே சீக்கிரமாக வறுபட்டுரும். ஸோ அதுவும் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் செவக்க வறுபடணும். பாருங்கள், பாசிப்பருப்பும் ஆல்மோஸ்ட் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ஜஸ்ட் 1-2 நிமிஷம் அப்படியே லைட்டாக வறுத்து விட்டு நம்ம எடுத்து ஆற போட்டுடலாம். நல்லா இந்த பருப்பு வறுக்கிற பக்குவத்தில் தான் பருப்பு பொடியோட டேஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா அந்த செவந்து வர வரைக்கும் கண்டிப்பாக வறுத்து விடுங்க. நல்லா வாசனை செவந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டு ஆற போட்டுறணும். ஸோ இப்போ துவரம் பருப்பு அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு பாசிப்பருப்பும் வறுத்தாச்சு. அடுத்தது அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இது வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் இந்த சூடு காமிச்சு வறுத்து விட்டுக்கிட்டால் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இது ரொம்ப நேரம் அந்த துவரப்பருப்பு பாசிப்பருப்பு வறுத்த அளவுக்கெல்லாம் வறுக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த சூடு வர வரைக்கும் வறுத்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அரை போட்டுடலாம். இப்போ இங்கே பொட்டுக்கடலையும் நல்லா சூடாயிடுச்சுங்க. நல்லா ஏற்கனவே சூடாக இருந்த கடாயில் போட்டங்காட்டிக்கு சீக்கிரமாகவே நல்லா பொரிஞ்சு சூடாயிடுச்சு. ஸோ இது அவ்வளோதான். இதையும் எடுத்து நம்ம இனி ஆற போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் பரவலாக போட்டு விட்டால் சீக்கிரமாக ஆறும். அதாவது துவரம் பருப்பு பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை 3மே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்து வறுத்து போட்டு விட்டுருக்கிறேன். இப்போ இங்கே 12 to 13 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். காரம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு சொல்லி நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். ஸோ காரம் கண்டிப்பாக உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இந்தளவு காரம் போடும்போது நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காரம்லாம் இருக்காது, அதனால் அளவாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே இந்த மிளகாய் ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க. லைட்டாக அந்த சூடாகி செவந்து வரும்போது, அந்த வாசனை வரும்போது எடுத்து ஆற போட்டுறணும். இப்போ அதே நல்ல சூடான கடாயில் 2 டீஸ்பூன் சீரகம்,
சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து விடணும். படப்படன்னு பொரிஞ்சு வரும். கூடவே 2 சின்ன பீஸு பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பீஸ் போதும். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். கடாய் நல்லா சூடாக இருக்கிறங்காட்டிக்கு சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். ஸோ அவ்வளோதான். நம்ம எடுத்து இந்த வறுத்த பொருட்களோடவே ஆற விட்டுறலாம். அடுத்தது நல்லா ஒரு 2 கைப்பிடிக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா அந்த ஈரப்பதம் போய் பொடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். நல்ல சூடான கடாயில் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதனால் இதுவும் சீக்கிரமாகவே வறுபட்டுரும். பாருங்கள், நல்லா அந்த பொடிக்கிற பதம் வந்துருச்சு. அதாவது ஒரு கருவேப்பிலை எடுத்து நம்ம இப்படி கையால் நசுக்கி பார்த்தோம்னா இப்படி பொரிஞ்சு வரும். அவ்வளோதான், பொடியாகுது பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான், அது ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ இதை எடுத்து அந்த வறுத்த பொருட்களோடவே சேர்த்து ஆற விட்டுறலாம். அடுத்தது கடாயில் இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பூண்டு வறுக்க போகிறோம். ஸோ பூண்டு எண்ணெய் சேர்த்து வறுத்தாதான் வறுபடும். இங்கே 12 to 15 பூண்டு எடுத்திருக்கேன். அதனால் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தட்டி இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் சீக்கிரமாக வறுபடும். நல்லா அந்த சூடான கடாயில் போட்டு நல்லா அந்த எண்ணெய் விட்டு வறுக்கும்போது அது அப்படியே மொறுமொறுன்னு வறுபடும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் ஸ்டவ்வை ஆன்லேயே வைக்க வேண்டாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அந்த சூட்டுலேயே நல்லா அது ஃப்ரை ஆயிரும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம், ஆறக்கு விட்டுறலாம். அது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுக்கும்போது நல்லா அந்த பொடியிற பக்குவத்துக்கு நல்லா அது பொரிஞ்சு ரெடியாகி நிற்கும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு அது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ பூண்டும் ரெடி ஆயிடுச்சு. அங்கே எல்லா பருப்புகளும் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அதை பொடிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் வறுத்த பருப்புகளும் கூடவே வறுத்த பூண்டும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இப்படி ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். அவ்வளோதான். நல்லா அந்த ஸ்பைசி ஃப்ளேவரோட ஜம்முன்னு நம்ம பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நல்ல 3 விதமான பருப்புகள் சேர்த்து இங்கே செஞ்சுருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டீனும் இருக்குது இதில். நல்ல ஒரு ஹெல்த்தியான பருப்பு பொடி இது நல்ல இந்த பக்குவமாக செஞ்சு நம்ம நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக 3 மாதம் வரைக்கும் மினிமம் கெடாது. நல்லா வச்சு யூஸ் பண்ணலாம். தேவைப்படுறப்ப நம்ம சாதத்தோடு கலந்து சாப்பிட்டுக்கலாம். அதுவும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடு மிஸ் பண்ணுறப்ப இந்த பருப்பு பொடியெல்லாம் கைவசம் இருந்தால் சாதம் வைக்க தெரிஞ்சிருந்தால் போதுங்க. ஒரு நல்ல ஒரு சாதம் வச்சு இந்த பருப்பு பொடி சேர்த்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பொடி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.